அப்ப நேற்று வரைக்கும் பெரியார் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏன் திடீர்னு ஒரு 360 டிகிரி டர்ன் அடிச்சு இப்ப எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அதற்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் இல்லாம ஒரு அரசியல்வாதி எதுவுமே பேச மாட்டான். இப்போ ஹெச் ராஜா பிஜேபி இருந்து பேசுறோம், ஆரம்பத்துல இருந்து எதுக்கு அவர் எதிராளி. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பெரியார் ஒரு ஹெச் ராஜா தான் பயங்கரமா பேசுற, கொஞ்ச நாளா பாருங்க அவர் பேசுறதே கிடையாது. அந்த அசைன்மெண்ட் வந்து இவருக்கு கொடுக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையின் பொய்மையும். இது நமது உண்மையின் பயணம். நாம இந்த அரசியல் களத்துல கடந்த சில வாரங்களா பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகளோட தொடர்ச்சியா தான் அதோட தலைவர்களும் பேசுவாங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கைகள் உண்டு. கிட்டத்தட்ட பெரிய வேறுபாடுகள் கிடையாது. ஒரே சோர்ஸ்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் பண்ணால் ரெண்டு பேரும் கொள்கையோட பெரிய வேறுபாடு கிடையாது. ஆனாலும் கலைஞர் கருணாநிதி எதிர்ப்புங்கிற ஒரு விரோதத்துல தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதிமுக. அது தவிர மற்றபடி திமுகவுக்கும் அதிமுக கொள்கையில வித்தியாசம் கிடையாது. இப்போ தமிழக அரசியல்ல இவங்க ரெண்டு பேர் தவிர மூன்றாவதா இடையில பல கட்சிகள் வந்துட்டு போனாலும் இப்ப என்னதான் விஜய் வந்தாலும் அந்த மூன்றாவது இடத்துல நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சின்னு நம்ம சொல்றது வந்து அதன் தலைவர் சீமானோட நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. இது முதல்ல ஒரு இயக்கமாக தொடங்கி அதுக்கப்புறம் பின்னால கட்சியா வளர்த்து அவர் கொண்டு வர்றார். இப்ப அந்த கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தான் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய கட்சியோட மிக முக்கிய தலைவரா, கொள்கை தலைவரா அவர் சொன்ன தலைவர் வந்து தந்தை ஈவே பெரியார். அப்போ இதுதான் பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த கட்சி தொடங்குற 2010 2023 24 வரைக்கும் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 13-14 ஆண்டுகளா வந்து அவர் வந்து பெரியார் தன்னோட கொள்கை தலைவர்களா ஏத்துக்கிட்டு, நான் என்னன்னாலும் ஏடிஎம்கே டிஎம்கே வெறுத்தால் பெரியாரோட தலைவர் தான் தமிழகத்தோட ஒரு நலனுக்காகவும் தமிழகத்தோட நல்வாழ்வுக்காகவும் தமிழர்களின் தலைமைக்கு பெரியார் ஒரு காரணம் சொல்லித்தான் பேசிட்டு வர்றாரு. பட் திடீர்னு கடந்த ஒரு வருஷமா அவர் பேச்சு மாறுது. பெரியாரோட கொள்கைகளை பெரியாரு கடுமையா சாடுறாரு. அவர் கூட சேர்ந்தவங்க எல்லாம் அன்பார்லிமெண்ட்ரின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தகாத வார்த்தைகளால கூட பெரியார பேசுறாங்க. அதை அவர் கொஞ்சம் கட்டுப்படுத்திருக்கு. ஏன்னா அவர் இல்லாத மேடைகள்ல பேசினா பரவாயில்ல, அவர் கீழே உட்கார்ந்து இருக்க மேடைகள்லேயே தகாத வார்த்தைகளால் பேசுறாங்க. அவர் கொஞ்சம் அதை கட்டுப்படுத்தி இருந்திருக்கணும். அவர் படுத்தல, அவரு கீழே இருந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப அரசியல இன்னைக்கு நான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த ஒரு தலைவர் பேசுறாருன்னா அப்ப அதுல அவருக்கு ஆதாயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவருக்கோ கட்சிக்கோ ஆதாயம் இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு திமுக வந்து ஒரு காலத்துல ஆன்டி பிராமினிசம் பேசினாங்க, இன்னைக்கும் ஆன்டி பிராமினிஸ் கட்சியை தான் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. பேசுனாங்கன்னா அதுல அவங்களுக்கு ஆதாயம் இருந்து ஓட்டு இருந்ததுங்களா தான் அவங்க பேசினாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும், சமூக இயக்கங்களை விட்டுருங்க, எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனக்கு ஒரு விஷயத்தில் வாக்கு வங்கி இல்லை என்றால் அந்த விஷயத்தை அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா ஆதாயம் இல்லாம எதையும் பேசுறதுக்கு யாரும் அரசியல் கட்சி நடத்தல. அப்போ இதுதான் ஒவ்வொரு கட்சிக்கும் பின்னால உள்ள ஒரு வரலாறு இருக்கும். அவங்க ஒரு கொள்கையை வைக்கிறாங்க, அந்த கொள்கை மூலமா அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அந்த வாக்கு வங்கிக்காக தான் அவங்க பேசுவாங்க. அப்ப நேற்று வரைக்கும் பெரியார் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏன் திடீர்னு ஒரு 360 டிகிரி டர்ன் அடிச்சு இப்ப எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அதற்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் இல்லாம ஒரு அரசியல்வாதி எதுவுமே பேச மாட்டான். அரசியல்வாதியோட நகர்வு, ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாலையும் அவரோட ஆதாயமும் அவரோட ஓட்டு வாக்கு வங்கியும் இருக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம அரசியல் என்னைக்குமே பார்த்திருக்கோம். இப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோர் வேல்யூ இருக்கும். பிஜேபி இருந்தா ஹிந்துத்துவா விட்டு அவங்க வெளியில பேச மாட்டாங்க. அப்படி கிட்டத்தட்ட தன்னோட கோர் வேல்யூல ஒன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து பெரியாரோட கொள்கையை வச்சுட்டு அவரோட பத்தி பேசியிருக்காரு, பாராட்டி தான் பேசியிருக்காரு. திடீர்னு இப்ப மாத்தி பேச காரணம் என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சரி, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி நாம அதோட நதிமூல ரிஷிமூலத்தை பார்க்கறது நம்மளோட வழக்கம். அப்ப இந்த விஷயத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, தந்தை பெரியார், சீமான். அப்ப அவங்க ரெண்டு பேர்த்தையும் பத்தி நம்ம பார்க்கணும். பெரியார் என்று தமிழக மக்களால் அன்பால் அழைக்கப்படுகின்ற மனிதர், இவருக்கே இவருக்கு பெரியார் பெயர் வச்சுட்டாங்க அப்படின்னு பெருசா பேசுவாங்க. இருந்தாலும் இந்த அளவு இந்த பெயர் நிலைச்சிருக்குன்னா அவர் சமூகத்துக்கு செய்த தொண்டுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு தமிழகத்துல ஒரு இடம் உண்டுங்கிறது நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. அப்ப பெரியார் என்று எல்லாரும் நாம் அழைக்கப்படுகின்ற ஒரு ஒரிஜினல் பெயர் ஈவே ராமசாமி நாயக்கர். பெயரிலே ராமசாமி நாயக்கர் என்று அவர் தெரியும் போது அவர் தமிழர் அல்ல, தமிழ் ஜாதியில் பிறந்த தமிழர் அல்லங்கிறது தெரியும். அப்போ பெரியார் சமூகத்துக்கு என்ன தொண்டாற்றி இருக்காருன்னு தமிழ் மக்கள்லாம் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஒரு மனிதரை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, ஒரு கூட்டம் கொண்டாடுறாங்க. அவர் இறந்து 50 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும்
அவர் பேர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். அவர் பேர்ல வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா அரசியல்வாதிகள் யாரும் ஒருத்தர் பேரை சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஈவே ராமசாமி பெரியார் என்ன செஞ்சாருன்னு பார்க்கணும் இல்லையா? அதாவது சமூக சோசியல் ரிஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கு 1000 பேர் தங்களை சோசியல் ரிஃபார்மர் சொல்லிக்கிட்டாலும் எல்லாரும் நிறைய சமூக ரிஃபார்மர் இருந்திருக்காங்க. தன் வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதியை அதை டெடிகேட் பண்ணிட்டு அப்புறம் தன்னோட வேலைகளையும் பார்த்துக்குவாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு கொள்கையை எடுத்து அந்த கொள்கைக்கு வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறவர்கள் சில பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருவர் தான் பெரியார். பெரியார் தன்னுடைய வாழ்க்கையை எதுக்கு டெடிகேட் பண்ணாருன்னு நம்ம பார்க்கணும். அப்ப பெரியார் தன்னுடைய வாழ்நாள்ல மிக மிக முக்கியமா சொன்னது கடவுள் மறுப்புன்னு சொல்லுவாங்க, கிடையாது. நீங்க மிக மிக முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பெரியாரே மக்களிடம் சரியா கொண்டு சேர்க்கவில்லைங்கிறது தான் முக்கியம். சமூகத்துல என்னென்ன தீமைகள்லாம் இருக்கோ, அவர் எதெல்லாம் தீமைன்னு நினைச்சாரோ அவ்வளத்தையும் அவர் எதிர்த்தார். அதான் பெரியாருன்ற ஒரே வார்த்தையில் நீங்க பெரியார்னு சொல்லணும். அவரோட மெயின் குறிக்கோள் சாதிய ஒழிப்பு. அதை நீட்சியாத்தான் சாதிய ஒழிக்கணுங்கிறதா அதுக்கு அடித்தளமா இருந்த பிராமணி எதிர்ப்பு அவர் கொண்டு வர்றாரு. அவர் கணக்குப்படி என்ன, பிராமணர்களுடைய மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு சாதி, அதனால பிராமண எதிர்ப்பு நம்ம கொண்டு வரணும். அவர் அந்த அமைப்பை நம்ம ஒழிச்சால் வழியா நம்ம சாதியை ஒழிக்க முடியாது. அவர் பெரியார் சொல்றார், பெரியாரோட கணக்கு. அப்புறம் கடவுள் மறுப்பு ஏன் அவர் கொண்டு வர்றாருன்னா, கடவுள்ங்கிற பேர்னாலதான் இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற இந்த சாதி ஏற்றத்தாழ்வும் எல்லா இல்நிலைக்கும் மனிதனை தள்ளி விடுவது கடவுள் நம்பிக்கை தான். இதையெல்லாம் சேர்ந்து அவர் மொத்தமா என்ன சொல்ல, மனிதனுக்கு பகுத்தறிவு வேண்டும். பகுத்தறிவு இருந்துச்சுன்னா இது ரெண்டும் ஏத்துக்க மாட்டான், எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன சொல்ல, உன் விஷயத்தை நீயே பகுத்தறிஞ்சுக்கோ. பகுத்தறிவுனா ரேஷனல் மைண்ட், அந்த ரேஷனல் மைண்ட் உனக்கு வேணும்னு சொல்றாரு. இதோட தொடர்ச்சியா எல்லாத்தையும் சேர்த்து பெண் அடிமைத்தனம் வேண்டான்றார், தொழிலாளர் நலன் வேணும் அப்படின்றாரு, முதலாளித்துவ கொள்கையை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றாரு. தன் வாழ்க்கையை பத்தி அவர் சொல்லும் போது, நானே ஒருவேளை திராவிட கொள்கையை இதுல இல்லைன்னா நான் ஒரு கம்யூனிஸ்டா இருந்திருப்பேன் சொல்லலாம். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட கொள்கையிலும் ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர். இப்படி என்னெல்லாம் சமூக போராட்டங்கள் இருக்கோ எல்லா சமூக போராட்டங்கள்லையும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர் சொல்றதை நான் சொல்றேன். எங்க யாரு பாதிக்கப்பட்டாங்களோ, யார் கீழ்நிலையில இருக்காங்களோ அவங்க பக்கம் தான் நான் நிற்பேன். என்றைக்குமே நான் நிற்பேன். ஒரு விஷயத்துல முதலாளி தொழிலாளி நிக்கிறானா தொழிலாளி கிட்ட தான் நிற்பேன். யார் பாதிக்கப்பட்டாங்களோ, யாருக்கு பலம் இல்லையோ அவர்கள் கூட தான் நிற்பேன் பெரியார் சொல்றார். இதான் பெரியாரோட சொல்லல. அப்போ தமிழகத்துல இவங்க என்ன சொல்றாங்க, பல பேர் பிறந்து, கண்டிப்பா நிறைய ஸ்காலர்ஸ் பிறந்திருக்காங்க, நிறைய புரட்சியாளர் பிறந்து, பட் எல்லாரும் வாழ்க்கையோட ஒரு சிறு பகுதியை அதுக்காக கொடுத்துட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் பெரியார் அப்படி இல்லை. பெரியார் ஒரு செல்வ செழிப்பு வாழ்ந்த ஒரு சீமான் குடும்பத்துல பிறந்தவர். அதையும் இவர் பெரியார் சொல்லி சொல்றோம், சீமான் குடும்பத்துல பிறந்தவர், அதையும் யாரும் மறுப்பதற்கில்லை. அப்ப தன் வாழ்க்கையில 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்கிறார். வாழ்க்கையில போய் பல இடங்கள் அடிபட்டு, பல விஷயங்கள்ல 16 வயசுல வீட்டுல விட்டு ஓடி போய் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கத்துக்கிட்டு நல்ல புத்தகங்களை படிச்சு அவர்களோட அறிவை வளர்த்துக்கிறார். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். கடவுள் மறுப்புங்கிற பத்தி பேசும்போது ஒரு வாதம் பெரியாரை பத்தி சொல்லும் போது அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்போ பெரியார் கூட பேச்சு இந்த தலைமுறைக்குள்ள அவ்வளவு எடுத்து போகலாங்கிறதுனால எழுத்துக்களை படிக்கிறாங்க, பட் பேச்சளவுல அவர் பெரியாரை பத்தி ரொம்ப பேசல. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியார்ட்ட போப்பு பைபிள் பேச முடியாது, எந்த மௌலவியும் குரான் பேச முடியாது, எந்த ஆச்சாரியாரும் பகவத்கீதையை பேச முடியாது. எல்லாத்தையும் ரிலிஜியனை பொறுத்தவரைக்கும் தரவா படிச்சு அவர் கேட்ட கேள்விகளுக்கு, அவர் எதெல்லாம் எந்த மதத்துல என்ன குறை இருக்குன்னு சொன்னா அவர் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. அப்போ ஒரு பிரச்சனை வரும். அப்ப என்ன வரும்னா, நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எதிரியால் பதில் சொல்ல முடியலன்னா உங்களை பிளேம் பண்ணுவாங்க, உங்க கேரக்டரை பிளேம் பண்ணுவாங்க, அப்படி இப்படி அப்படிம்பாங்க. அதுதான் பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்போ சமூக போராட்டத்துல பெண் விடுதலைக்கு பெரியார் பேசுன மாதிரி யாரும் பேசியிருந்திருக்க முடியாது. பட் பெரியாருடைய தாக்கம் ஃபெமினிஸ்ட் சர்க்கிள்ல ரொம்ப பெருசா இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப இவங்க இன்னொரு பிளேம் என்ன பண்றாங்கன்னா, அவர் தலித்துகளுக்கு ஒன்றும் செய்யல, தலித்துகளை கேவலமா பேசினாரு, அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு சில வாதங்கள் அவர் மேல முன்னால் வைக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாலேயே மிகப்பெரிய தலித் கட்சியா இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்ச கட்சி மாயாவதி அம்மாவோட சேர்ந்த பிஎஸ்பி கட்சி. அதை தொடங்கினவர் ஐயா கன்சிராம் ஒரு பழுத்த தலித் அரசியல்வாதி, நல்ல படிச்ச தலித்தியம் படிச்ச, அதை தன்னோட பேஸா வச்சு அதற்காக போராடி தலித்துகளுக்காக போராடி ஒரு நல்ல பேர் வாங்கி அதன் மூலமா ஆட்சியை பிடித்த ஒரு மனிதர் தான் கன்சிராம். தான் பதவிக்கு வரல, மாயாவதி அம்மாவை சிஎம் ஆக்குறாரு. அந்த கன்சிராமும் மாயாவதி அம்மாவும் தன்னோட தலைவரா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க ஏத்துக்கிறது பெரியார் ஏத்துக்கிறாங்க. யாரு? பழுத்த தலித் அரசியல்வாதிகள் ஆட்சியை பிடிச்சி தலித் அரசியல் மூலமே ஆட்சியை பிடித்த அவர்கள் பெரியார தலைவரை ஏத்துக்கிட்டு உத்தரப்பிரதேச அவங்க செலவழிக்கிறாங்க.
அப்போ தலித்துகளுக்கு அவர் விரோதமா பேசினார், தலித்துகளுக்கு விரோதமா செயல்பட்டாருங்கிற வாதம் இதுலயே அடிபட்டு போச்சு. இன்னொன்னு, கடவுள் மறுப்பு அவர் பேசுறதுனால என்ன சம்பாதிச்சுக்கிட்டாருன்னா, இவங்க எப்படி கொண்டு போறாங்க ஒரு பாரு, பெரியார் வந்து எதை குறை சொல்லிட்டாரு, அதை குறை சொல்லிட்டாரு அப்படி கொண்டு போய் அந்த கடவுள் மறுப்புங்கிற ஒரே குடுவையிலே அவர் அடைக்க பாக்குறாங்க. பெரியார் வந்து கடவுள் மறுப்பு ஒரு குடுவைக்கும் அடைக்க முடியாது, ஒரு பெரிய கடல். எல்லா விஷயங்கள்லயும் தன்னோட ஒப்பீனியனை தைரியமா சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இது மட்டும் இல்லாம பெரியாரோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, எல்லா தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றேன் நீ கேளு அப்படிம்பாங்க. அல்லது இந்த கொள்கை எப்படி இருந்தால் அப்படி வா பெரியார் அப்படி சொல்லவே மாட்டார். என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னோட கொள்கை, நீ ஏத்துக்குன்னு ஒண்ணு சொல்ல மாட்டேன், உன்னுடைய பகுத்தறிவுக்கு இது சரின்னு பட்டா நீ ஒத்துக்கோ, நீ ஒத்துக்கிட்டே இயக்கத்துக்குள்ள வந்தேன்னா நடைமுறை எப்படி படுத்துவேன் நான் டிசைட் பண்ணுவேன், நீ பேசக்கூடாது. பட் ஒத்துக்கிட்டு தான் வரணும், இது சரி, உனக்கு தப்புன்னு சொல்ல விட்டுட்டு போயிரு, உன் பகுத்தறிவிட்ட கேளு, என்கிட்ட கேட்காத, யார் என்ன சொன்னாலும் நம்பாத, நானே சொன்னாலும் நம்பாத, உன்னுடைய பகுத்தறிவு எது சரின்னு சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்ளு ஒரு சயின்டிபிக் அண்ட் ரேஷனல் திங்கிங் முதல் முறையா தமிழ் சமூகத்துக்குள்ள ஊத்துறாரு. அப்போ இதோட நீட்சி என்ன ஆகுதுன்னா, யாராலையும் ஒத்துக்க முடியுதோ ஒத்துக்க முடியலையோ, சமுதாயத்துல அவர் சமுதாய விடுதலைக்காக அவர் மெயினா எடுக்கிறது கல்வி. இந்த கல்வியை நம்ம மக்களுக்குள்ள பூட்டி நம்ம சயின்டிபிக் திங்கிங் கொண்டு வந்தோம்னா இந்த அடிமைத்தனம், இந்த சாதி அடிமைத்தனம் எடுத்துடலாங்கிறது பெரியாரோட கோட்பாடு. அப்ப பெரியார் இதுக்காக கிட்டத்தட்ட தன் வாழ்நாள்ல 12,000 மீட்டிங் அட்டன் பண்றாருன்னு சொல்றாங்க. 12,000 மீட்டிங்னா யோசிச்சு பாருங்க, அட்டன் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு செகண்ட் ஒன்னு மீட்டிங் பேசிக்கிட்டு இருப்பாரு, இல்ல கட்சி தோழர்களோட அது கொள்கைகளை பேசிட்டு இருப்பாரு, இல்ல எழுத்து பணியா இருக்கும், இல்ல படிப்பு பணி, எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. நேரத்தை வீணடிக்காத ஒரு மனிதர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்குள்ள எல்லா அரசியல்வாதிகளும் அவர்கிட்ட கட்டுக்கிற வேண்டிய ஒரு விஷயம், அவர் அரசியல்வாதி கிடையாது, சமூக பொறுப்பாளர். இன்றைக்கு அரசியல் பதிவுக்கு வந்ததில்லை. நேரம் தவறாமை. 6 மணிக்கு மீட்டிங்னா பெரியார் 6 மணிக்கு முன்னாடி அங்க இருப்பார். எந்த மீட்டிங் நான் சரி நேரம் தவற மாட்டார் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரும் அந்த நட்பண்பும் அவருக்கு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம தன்னுடைய எதிரிகளையும் வசப்பட மாட்டார். அவரோட எதிரிகளை கொள்கைகள் மூலமா தான் வாதம் இருக்குமே தவிர அவன் இவன் இப்படி அப்படின்னு பேச மாட்டான். அதனால அவருக்கு நேர் எதிரான ராஜகோபாலாச்சாரியாரோட கடைசி வரைக்கும் அவரால் நட்புல இருக்க முடிஞ்சது. தந்தை பெரியாருக்கும் இன்றைய தலைவர்களுக்கு சீமான் போன்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க எல்லாம் இயக்கம்னு ஒண்ணு தொடங்கி அப்புறம் அரசியலுக்கு பதவிக்கு வந்துருவாங்க. ஆனா பெரியார் அப்படிப்பட்டவர் அல்ல. பெரியார் அரசியல் பதவியில இருந்து அதை திறந்துட்டு அதுக்கப்புறம் சமூக பணிக்கு வந்தவர். இவங்க எல்லாம் சமூக பணின்னு ஆரம்பிச்சு அரசியலுக்கு போறவங்க, அவர் அரசியல் இருந்து சமூக பணிக்கு வர்றவர். அப்ப பதவியிலிருந்து பதவியை திறந்துட்டு வர்றவர், இவங்க பதவி இல்லாம இருந்து பதவியை நோக்கி போறவங்க. ரெண்டு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஈரோட சேர்மனாக இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு கடப்பு என்ன சொல்றாரு, அரசியல் எனக்கு அரசியல் வேண்டாம், என்னுடைய இயக்கத்தை நான் ஒரு சமூக இயக்கமா மாத்த போறேன், என்னுடைய வாழ்நாளோட ஒரே கான்சென்ட்ரேஷன் ஜாதி ஒழிப்பு, தமிழகம் இந்த மக்களோட முன்னேற்றம், மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தான் நீ பாடுபட போறேன்னா அவர் கம்ப்ளீட் அரசியலை விட்டு தொடர்ந்து வெளில வர்றாரு. தன் வாழ்நாள் முழுவதும் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பெரியார் பல மீட்டிங்க்கு போயிருக்காரு. எல்லா மீட்டிங் கோடீஸ்வரர், அந்த காலத்திலே ஒரு லட்சாதிபதிகள், பெரிய லட்சாதிபதி, எக்கச்சக்க பண வசதி உடையவர், அதை யாரும் மறுப்பதற்கில்லை. அப்படி இருந்தும் தேர்ட் கிளாஸ்ல மட்டும்தான் பயணம் பண்ணி போவார். அவர் மக்களுக்கு கொடுக்க நினைச்ச ரெமெடி வந்து என்னன்னா கல்வி கல்வி கல்வி. எங்க ஊர்கள்ல அந்த சில ஜாதி சார்பில் பெரியவர்கள் சொல்லுவாங்க, எல்லா ஜாதி தலைவர்கள் வீட்டுக்கு போய் உங்க ஜாதி இந்த ரிசர்வேஷன்ல சேருங்க, இதுல சேருங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லுவார். இன்னொரு மிக மிக முக்கியமான வார்த்தை பெரியார் என்ன சொல்றதா, பெண் அடிமைத்தனத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லுவார்னா, நீ உனக்காக போராட விட்டால் உனக்கு விடுதலை இன்னொருத்தன் கொடுத்து வராது. நான் உன்கிட்ட பேசுறேன், நீ இறங்கி செய்யணும், எல்லா வேலைகளும் நீ போராடணும், நீ இறங்கி செய்யணும், அப்போ உன் சமூகத்துக்காக நீ செய்யணுங்கிறது பெரியாரோட கான்செப்ட். இப்படி சமூகத்துல எல்லா பணிகளுக்காகவும் தன்னுடைய பணத்தை செலவழிச்சு தேர்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணி ஊர் ஊரா சுத்தி தன்னுடைய கொள்கைகளை பரப்பினவர் தான் பெரியார். அப்போ நம்ம சமூகத்துல இன்றைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு வருவேன், இன்றைக்கு நாங்கெல்லாம் படிச்சு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், நல்ல யூடியூப்ல பேச முடியுது. நம்மளை படிக்கணும் அப்படிங்கிறத பேசிக்க கொண்டு வந்து எல்லாத்தையும் படிக்க வச்சவர், படிக்கணும்னு ஆரம்பிச்ச அந்த கொள்கையை கொண்டு வந்தவர் பெரியார், அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர். அதனால நம்ம இன்னைக்கு எல்லாரும் படிச்சு எல்லா விதத்திலும் எல்லாரோடையும் கம்பீட் பண்ற அளவுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். அப்போ இது பெரியாரோட கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சொசைட்டி. ஒரு சிம்பிளா நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து சீமான் வர்றார். இப்ப சீமான் அவர்கள் தன் கட்சியை வந்து கட்சியா தொடங்கணும் முன்னாடியே சொல்லிட்டு இயக்கமா தான் தொடங்குறாரு 2009. அப்போ அந்த ஈழப்போர் இறுதி போர் நடக்கும்போது இவங்க எல்லாம் வர்றாங்க. எப்போ இறுதி போர்லாம், அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க சினிமா எடுத்து டைரக்ட் பண்ணி சந்தோஷமா தான் இருந்தாங்க. இனி எல்டிடி வந்து மீளாதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது தான் இவங்க எல்லாம் களத்துக்குள்ள வர்றாங்க. சீமான் நல்லா புரிஞ்சுக்கணும். 1980கள்ல இருந்து எல்டிடி தனியா போரிட்டு இருக்கு, அப்பெல்லாம் அவங்க யாரும் வரல. அப்ப சீமான் வந்து நாம் தமிழர் இருந்து இயக்கத்தை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த இயக்கம் ஈழப்போர் முடிஞ்சிருந்தது. மேதகு தலைவர் பிரபாகரனும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் தன்னோட இயக்கத்தை கட்சியா கட்டமைக்கிறார். கட்டமைச்சு இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிரபாகரனை போய் பார்த்தேன்,
அவர் எனக்கு ஆமகறி கொடுத்தாரு, சாப்பிட்டோம், பிரபாகரன் வந்து பல முறை அப்படி AK-47 சுட சொன்னாரு, அப்படி இப்படிலாம் நிறைய சொன்னார். ஏன்னா அது சரியா பொய்யான்னு சொல்றதுக்கு ஹார்சஸ் மவுத் இவர் வாயிலாம் இருக்கு. அந்த பிரபாகரன் ஐயா இல்ல, இறந்து போயிட்டார். அப்போ இது உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்கு மறைந்த டைரக்டர் மகேந்திரன் என்ன சொல்ற, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. பிரபாகரன் ஐயாக்கு ஒரு விஷயம், சினிமாவோட தாக்கம் ஜாஸ்தியாக சினிமாவை பத்தி பேசணுங்க சில பேரை கூட்டு போனார். அப்படி கூட்டு போன நபர்கள் ஒரு நபர் தான் வந்து சீமான். அவர் யார் தங்க கூட பேச போனாலும் அவங்களோட போட்டோ எடுத்துக்குவாரு. எனக்கு போட்டோ இருக்கு, இவர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. சரி, இருந்தாலும் ஈழத்தமிழர்னு அவர் பிரபாகரன் ஐயா மறைவுக்கு அப்புறம் பேசினார், இருக்கும்போது யாரும் பேசல. அப்போ இந்த சூழ்நிலையில தாம் தமிழர் இயக்கம் தொடங்கி அவர் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமா பெரியார் கொள்கைகள் பேஸ் படி தான் அவரும் நடத்திட்டு வர்றாரு. பெரியார் தன் கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி தான் நடத்திட்டு வர்றாரு. திடீர்னு 2024 சமயங்கள்ல வன்மத்தோட பெரியார் பயங்கரமா இருக்கிறார். நேரா, அதாவது பிஜேபிக்காரருக்கு பெரியார் எடுத்து அது பரவாயில்ல, இவர் நேரா எடுத்து இப்ப பெரியார் குறை சொல்றதே இதோட வாழ்க்கையோட குறிக்கோள் லட்சியமா வச்சு அவர் குறைச்ச என்ன திராவிடம் அப்படின்னு பேசுறாரு. திராவிட இவரால் தான் அது வந்துச்சு இது வந்துச்சு அப்படின்னு நிறைய பெரியார குறை சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றேன், மக்களோட விமர்சனம் என்னவா இருக்குன்னா, ஏன் நேத்தாயா பெரியார் பிறந்தாரு? நீ 2010 கட்சியை தொடங்கும் போது அவர் கொள்கைகள் தான் ஆட்சியில் இருக்கு, அவர் சொன்ன திராவிட கொள்கைகள் தான் ஆட்சியில் இருக்கு, அதை பேஸ் பண்ணி மாடல் தான் அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி அதான் நடக்குது. திடீர்னு நீ மாற்றுவதோட காரணம் என்ன? அதுதான் கேள்வி. பெரியார் என்று தமிழகத்தில் மக்கள் மத்தியிலே சமூக புரட்சின்னு சொல்ல மாட்டேன், சமூக எழுச்சியை ஏற்படுத்தி ஒரு தாழ்த்தப்பட்ட அடித்தட்ட மக்களின் ஒரு உரிமையை கொண்டு வந்த அந்த உண்மையான பெரியாரிய கொள்கையை திடீர்னு இவர் உடைக்க பாக்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா அவர் அரசியல்வாதி. பெரியார் மாதிரி அவர் சமூக ஆர்வலர் கிடையாது, சமூகத்துக்காக போராடுற நபர் அவர் ஏத்துக்க மாட்டேன். சீமான் இன்றைக்கு ஒரு அரசியல்வாதி, 8% வாக்கு வங்கி வச்சிருக்கார், நம்ம எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை உள்ள அரசியல்வாதி. அப்ப அதுக்குள்ள வழிமுறைகளை அவர் பார்க்கணுமா இல்லையா? சரி, இதே சீமான் தான் கட்சி தொடங்கும் போது என்ன சொன்னார்னா, நான் ஒரு ஈழப்பெண்ணத்தான் மணப்பேன்றது அவர் ஒரு கொள்கை. ஆனா கடைசியில் அவர் அது ஒரு பர்சனல் வாழ்க்கை இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது, ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பின்னால சொல்றேன். இப்போ அவர் வந்து யாரை திருமணம் பண்ணியிருக்கிறாருன்னா, ஐயா முன்னாள் சபாநாயகர் ஐயா காளிமுத்து அவர்களோட மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதுல என்ன பெரிய கான்ட்ரவர்சி நீங்க சொல்லலாம். ஐயா காளிமுத்து அவர்களோட மனைவிங்கிறவங்க, அதாவது இப்போ அவர் சீமாவுடைய மனைவி கைல்வெளி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட தாயார் வந்து தெலுங்கு பேசுற சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. அது தப்பு இல்லை, யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, தெலுங்கர்னு ஒரே சாடுறாரு. நான் தமிழர்னு சொல்லும் போது குறைந்தபட்சம் ஒரு முழுக்க தமிழ் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்களோட வாதமும் அதுதான். ஏன்னா தமிழ்நாட்டுல பொண்ணே இல்லையான்னு எனக்கு தெரியல. இவர் இப்படி சொல்லிட்டு அவங்க தெலுங்கர், இவர் தெலுங்கர், அவர் மலையாளி அப்படின்றார். சரி, இதோட வாதம். அப்போ நீங்க பெரியாரை ஏறி சாடுறீங்களே எப்படி? அப்ப அதற்கான காரணம் என்ன? திடீர் மனமாற்றம் காரணம் என்னங்கிற அரசியல் காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட RSSம் பெரியார் தொடர்ந்த ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தை தொடங்கினதுதான். ஏறக்குறைய 100 ஆண்டுகள் இன்னைக்கு ஆயிடுச்சு. ஒரே சமயம் தொடங்கப்பட்ட இயக்கம், நேர் எதிர்கொள்கைகளுடைய இயக்கம். அப்ப RSS வந்து எல்லா இடத்துலயும் ஓரளவு கால் பதிக்க முடியுது. தமிழ்நாட்டுக்குள்ள RSS கால் விரல கூட பதிக்க முடியல. அப்ப என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, பெரியாருடைய கொள்கைகள் தமிழ்நாட்டில் வேரூன்றி போயிடுச்சு. அப்ப இந்த பெரியாரோட கொள்கைகள் என்ன? பிராமண எதிர்ப்பு, ரிலிஜியன் எதிர்ப்பு, இப்படி மக்கள் எம்பவர்மெண்ட் எல்லாம் சொல்லி பெரியார் ஒரு இயக்கத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இயக்கத்தோட கொள்கைகள் நமக்கு நேர் மாறா இருக்கு. ஆனா இந்த கொள்கைகள் தவறுங்கிற மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்மள அங்க உள்ள விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பத்தில் ஒரு டிவைஸ் பண்றாங்க. என்ன, தங்களோட காரியகர்த்தாக்களை வச்சு, இப்ப தங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை வச்சு எவ்வளவோ சில பத்திரிகையாளர்கள் ஓப்பனா சொல்லலாம், சிவராமசாமி ஐயா அவர்கள், அப்புறம் குருமூர்த்தி ஐயா அவர்கள் பெரியார் டிஎம்கே எழுதுற மாதிரி பெரியாரோட கொள்கைகளை வந்து பயங்கரமா எழுதுறாங்க. ஆனால் சமுதாயத்துல எந்த தாக்கமும் இல்லை. ஏன்னா மக்கள் என்ன சொல்லிடுறாங்க, நீ எழுதத்தானே செய்வ, ஏன்னா உன்னைத்தானே பெரியார் குறை சொன்னாரு. அப்போ நீ பெரியாரை திட்டுறது பெரியாருக்கு கிரெடிட்டா போயிடுது. அப்ப நீ பெரியார் திட்டி அவன் பெரியார் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரியாரோட கொள்கைகள் இவங்க திட்டுறதுனால குறையவே இல்லை, வளர்ந்துகிட்டே போகுது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல சில இடங்கள்ல பெரியாரோட சிலைகள்லாம் உடைக்கிறாங்க. ஆனா பெரியாரோட தொண்டர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நீ சிலையை உடைச்சா திருப்பி சிலையை கட்டுறதோ இல்லையோ உனக்கு எடுத்து ஓட்டு போடுவான். அப்ப பெரியாரோட கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டுல கூடிக்கிட்டே போகுது. இன்னும் என்ன ஆகுதுன்னா, டிஎம்கே உடஞ்சு ஏடிஎம்கே வந்தாலும் ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். என்னதான் ஒரு காலத்துல பெரியாரோட சண்டை போட்டு வந்தாலும் அவங்க இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற கொள்கைகள், அவங்க நாங்க இதெல்லாம் பேசுறோம், இதெல்லாம் எங்க கொள்கைன்னு சொல்றது கண்டிப்பா பெரியாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
அப்ப பெரியாரை சுத்தி தான் தமிழக அரசியல் நடக்குது. உங்களுக்கு அரசியல் கட்சிகள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஏன் பெரியார் முன்னாள் நிப்பாட்டுறாங்கன்னா பெரியாருக்கு இன்னைக்கு வாக்கு வங்கி இருக்குதுன்னா முன்னாள் நிப்பாட்டுறாங்க. அந்த வாக்கு வங்கி அவங்க இன்னும் அறுவடை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள்ல 90% வாக்கு வங்கி வாங்குற கட்சிகள் பெரியார் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்றது இப்படிக்கு நாம் தமிழர் கட்சி அது இன்னொன்று பிஜேபி, மற்ற எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட பெரியாரோட கொள்கைகளை பெரியாரின் தலைவர்னு ஏத்துக்கிட்டு தான் பேசுறாங்க. அப்ப ஏன் திடீர்னு ஆர்எஸ்எஸ் காரங்க யோசிக்கிறது என்ன யோசிக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் இந்த பிராமண சமுதாயத்துக்காரங்களை வச்சு பேசுறது எடுப்படலை. அப்ப என்ன பண்ணோம், அவங்களுக்கு உள்ள இருந்து நமக்கு ஒரு ஆள் வேணும், அவன் தோல்ல ஏறி அவனை சுட வச்சு நம்ம பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும்னு பாக்குறாங்க. அப்படி இவங்க ஸ்கெட்ச் போட்டு அதற்குள்ள வந்தவர் தான் அண்ணன் சீமான். எப்படி வருவாரு, ஆர்எஸ்எஸ் நேரா பேசுவார் இல்லை, தன்னை மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொள்ளும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், இவர் சமூகத்தை சார்ந்தவர் கூட சொல்றாங்க, அந்த ஆர்எஸ்எஸ் காரர் மூலமா சீமான பிடிக்கிறாங்க. பிடிச்சி இவங்க 2 பேருக்கு இடையில என்ன கான்வர்சேஷன் நடந்ததோ என்ன பரிவர்த்தனை நடந்ததோ நமக்கு தெரியல. அவரை விட சீமான் நெருக்கமாக ஆகத்தான் இந்த பெரியார் இருப்புங்கிற வாதம் முன்னால வருது. அதுக்கு முன்னாடி கிடையாது. இவர் தன்னுடைய எல்லா மூவங்களையும் அவர்கிட்ட பேச அவர் இவர்கிட்ட சொல்லி கொடுக்க மறைமுகமா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பிரஷர்ல தான் பெரியார் எதிர்ப்புங்கிற வார்த்தை சீமானுக்கு வருது. அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இன்று தன்னை மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த நபர் தான். அந்த நபர் மூலமா தான் ஆர்எஸ்எஸ் இவர் என்ன கான்டாக்ட் பண்ணி சொல்றாங்கன்னா, நம்மளால ஒன்றும் செய்ய முடியல, என்னதான் பேசினாலும் ஏடிஎம்கே மேல அதிருப்தி, அப்புறம் டிஎம்கே வருது, டிஎம்கே மேல அதிருப்தி, அப்புறம் மாத்தி வருது. ஆனா பெரியார் கொள்கைகள் மேல யாருக்கும் இந்த அதிருப்தி இல்லை. அப்போ அவள் ஒருத்தரை வச்சே ஃபயர் பண்ணணும்னு கேட்டதுதான் வேற பாக்குறாங்க. யாருன்னு கிடைச்சவர் தான் அண்ணன் சீமான். இந்த மூத்த பத்திரிகையாளர் மூலமா அவரை பிடிச்சி இப்ப அவருக்கு தெரிஞ்சு டெய்லி பெரியார் எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்காரு. பேசுறது சரி தப்புங்கிற உங்களுக்கு கொள்கை இருக்கலாம். நேரா 360 டிகிரி எப்படி கேட்டா, அன்னைக்கு பேச தப்பு, அப்ப இன்னைக்கு இப்படிதான் பேச, இதுதான் சரி. அப்ப பெரியார் பிரபாகரன் ஐயா பெரியார் தப்பா பேசல, பெரியார் சரி அவர் சொல்லுவார், அவரே சொன்னாலும் இது தப்பு தான். அதான் ஒரு கோமாளித்தனமான ஒரு சேஷ்டைகள் பண்ணிட்டு அவர் தெரியுறாரு. அதான் அவர் கூட இருக்கிற ஒரு பெண் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீங்க எல்லாம் என்ன பேச வந்துட்டீங்க, இன்றைக்கும் 5 பைசா இல்லாம சாதாரண வெறுங்கையோட சென்னைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கார்ல சுத்துறீங்க, லட்சக்கணக்கில் வாடகை கொடுத்து வீட்டுல இருக்கிறீங்க, போனா 5 ஸ்டார் ஹோட்டல் ஜிம்மோட ஒரு ரூம்ல தான் நீங்க தங்குறீங்கன்னு உங்க தொண்டர்கள் உங்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா இப்படிலாம் சாதாரணமா வாழக்கூடிய நிலைமை, சாதாரணமாக அவர் கிடைக்கக்கூடிய நிலைமை தேர்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணாரு பெரியார். சரி, உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இதுல இருந்தே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அவ்வளவு தரக்குறைவா அந்த பெண் பேசும்போது நீங்க இல்லாத மேடைன்னா பரவாயில்ல, ஆனால் நீங்க இருக்கின்ற மேடைகளில் அவங்களுக்கு பேசும்போது நீங்க அதை அலோவ் பண்ணக்கூடாது. அது தவறு. ஏன்னா டிஎம்கேல ஏடிஎம்கேலையும் பாருங்க, தலைவர்கள் தப்பா பேச மாட்டாங்க, தப்பா பேசுன்னு சில ஆட்கள் வச்சிருப்பாங்க. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் இருக்கிற மேடை, நீங்க ஏடிஎம்கேல ஜெயலலிதா இருக்கிற மேடையில ரொம்ப தரக்குறைவா கெட்ட வார்த்தை போட்டு கருணாநிதி பேச முடியாது, விட மாட்டாங்க. அவங்க இல்லாத மேடையில பேசிக்கலாம். கருணாநிதி ஐயா இருக்கிற மேடையில வெற்றி கொண்டாடுறவங்களும் ரொம்ப கேவலமா பேச முடியாது, அதை விட மாட்டோம், வேண்டாம் அப்படிம்பாங்க. அவங்க இல்லாத மேடையில தான் அவங்க பேசுவாங்க. நீங்க இருக்கும்போது உங்க பிரசன்ஸ்லயே பேசுறாங்கன்னா கொஞ்சம் தரம் தாழ்ந்து போயிட்டீங்க மிஸ்டர் சீமான் நீங்க இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். பெரியார் யாரையும் பேசினாலும் தம்பி நீங்க வாங்க போகும் பேசுறாரு. டிஎம்கே காரங்க திட்டிருப்பாரு, அவர் வளர்த்த பிள்ளைங்க, அவர் திட்டலாம். வேற யாரையும் பேசினா நீங்க வாங்க போங்கிற வார்த்தை தான் பேசுவார். இது தவிர தன் வாழ்நாள் முழுசையும் மக்கள் பணிக்காக அவர் அர்ப்பணிச்சார். எந்த போஸ்ட்டுக்கும் போகல, போஸ்ட்டுக்கு போக அவர் ஆசைப்படுவோம், நான் போக மாட்டேன்ட்டார். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டேன்னா நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணும், உனக்கு நல்லது எதுன்னு உனக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லது எதுன்னு உங்களுக்கே தெரியாது. அப்போ உங்களுக்கு நான் நல்லது செய்யணும்னா உங்ககிட்ட ஓட்டு வங்கின்னு வந்துடணும்னா செய்ய முடியாது. நான் என் மனசாட்சிக்கும் இந்த சமூகத்துக்கு எது நல்ல நினைக்கிறோம் நல்லதுன்னு நினைக்கிறோம் அதை மட்டுமே தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஓட்டுக்குன்னு ஒரு நாள் உங்க முன்னால் நிற்க மாட்டேன்னு அவர் சொன்னதா சொல்லுவாங்க. அதுதான் பெரியாரோட ஒரு கொள்கை. அப்போ ஆர்எஸ்எஸ் தன்னால பெரியாரை எதுக்க முடியலன்னு ஒண்ணு சீமான் தோல்ல ஏறி அவங்க ஃபயர் பண்றாங்க. சீமான் தோல்ல ஏறி சீமான் கையை வச்சு அவங்க ஃபயர் பண்ண பாக்குறாங்க. இப்ப சீமானும் தன்னை அதுக்கு அலோவ் பண்றாரு அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய அரசியல்லையே இந்த விஷயத்தை நாங்க சொல்லி ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு அதோட அர்த்த காரணங்கள் ஏன் பெரியார் அப்படி பேசுதான். இந்திய அரசியல்லையே 2 தலைவர்கள் சோசியல் ரிஃபார்மர்ஸ்ல, ஒண்ணு பெரிய சோசியல் ரிஃபார்ம் இந்தியா முழுசும் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர், கிட்ட யாரும் நிற்க முடியாது. அவர் இந்தியாவில் ஏற்படுத்தத்தாக்க யாருமே ஏற்படுத்தல. அதே மாதிரி தமிழக அளவுல கிட்டத்தட்ட இந்தியாவில் சொல்லலாம் நீங்க பெரிய சோசியல் ரிஃபார்மரா
ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் வந்து ஐயா தந்தை பெரியார். ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு தெரியும் காந்தியை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? வாக்க வரப்பு சண்டையா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட கூட பயணிச்சவங்க தான். அப்ப பெரியார் பயணிக்க என்ன கண்டுக்கிறார்னா, காங்கிரஸ் சாதியத்தை வளர்த்து விடுன்னு கண்டுக்கிறார். சரி, ஒருவேளை அது காந்தியாருக்கு தெரியாது போல காந்தி கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது அந்த சமூகத்தை அந்த சாதியத்தை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியே அவர் நடக்கிறாருன்னு இவருக்கு அவர் மேல கம்ப்ளைண்ட் வருது. அப்ப பெரியாரும் அம்பேத்கர் ஐயாக்கும் என்னன்னா சாதியம் தவறுங்கிற கோட்பாடு. ஆனா காங்கிரஸ்ல காந்தியார் என்ன சொல்றாருன்னா சாதியம் சரிதான், தீண்டாமை தவறு அப்படின்றார். நீங்க அந்த காலத்துல பாட புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், தீண்டாமை ஒரு குற்றம், தீண்டாமை ஒரு பாவ செயல் அப்படின்லாம் இருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, காந்திட்ட தனியா சேர்ந்துலாம் போல இவங்க கொள்கைகள் என்ன காந்திட்ட என்ன ட்ரை பண்றாங்கன்னா நீங்க தீண்டாமை தவறு, தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு குற்றம்னு சொல்லாதீங்க, சாதி ஒரு குற்றம், சாதி ஒரு பாவ செயல்னு நீங்க சொல்லுங்க. நீங்க காந்தி மேல இம்ப்ரெஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரோட கணக்கு என்ன, சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தீண்டாமை ஒண்ணு இருந்துதான் ஆகும். இந்திய வரலாற்றிலே உங்களை போல ஆளுமை மிக்க நீங்க என்ன சொன்னாலும் நீ குதிப்பா, நீங்க சாகர மக்கள் தயாரா இருக்கிறாங்க, நீங்க வந்து மக்கள்கிட்ட சாதியம் தவறுன்னு சொல்லுங்க அப்படின்னு காந்தியடிகளுக்கு சொல்றாங்க. காந்தியடிகள் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்றார். அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இந்த சாதி அமைப்பை பின்னாந்து காந்தியடிகள் தாங்கி தான் பிடிக்கிறார் சரின்னு தான் நினைக்கிறாங்கன்னா அவர்கிட்ட வந்து வெளியேறாங்க. சோ அவங்க கணக்குப்படி நீங்க புரிஞ்சுக்கணும், சாதியம் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை இருக்கும். தீண்டாமை பாவ செயல், சாதி செயல் தான் தீண்டாமை பாவ செயல்னு சொல்றது அது நடக்காத காரியம். இந்த தவறான காரியத்தை அவர் சொல்றாருன்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட இருந்து வெளியில விலகி வந்துடுறாங்க. அப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது ஐயா சீமான் என்ன சொல்லியிருக்காரு, பெரியாரும் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துட்டோம். ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வேறுபாடு, இப்ப ஏன் திடீர்னு ஏத்து பேசுறாங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இது சரியா தவறா அப்படிங்கிற நம்ம ஒரு முடிவு சொல்லணும் இல்லையா. கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியார் தன்னோட பத்தி பேசும்போது என்ன சொல்ற, தமிழை கேவலமா பேசுறாரு, தமிழ் தேசியத்தை ஏத்து பேசுறாரு, தமிழ் தேசியத்துக்கு ஏத்து பேசுறாரு. ஆனா ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், பெரியார் எங்கேயாச்சும் தன்னை தான் தமிழன்னு சொல்லியிருக்காரா? நான் கன்னட பலிஜ வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னு தான் பெரியார் சொல்லியிருக்காரு, மறைச்சதில்லை எங்கேயுமே. நான் தமிழை வாழ்விக்க பிறந்தவன் எங்கேயுமே அவர் சொன்னதில்லை. அப்ப அவரே தான் தமிழன்னு சொல்லும்போது தமிழ் தேசியத்தை அவர் பாதுகாக்க, தமிழ் தேசியத்துக்கு எதிராக சொல்றாருன்னு சொல்ற வாதம் வந்து உங்களுக்கே முட்டாள்தனமா தெரியலையா? உதாரணத்துக்கு எப்படி இருக்கு நாங்க பாருங்க, ஐயா பாருங்க அப்துல் கலாம் ஐயா பெரிய பெரிய மிசைல், அப்துல் கலாம் ஐயா மிசைல் செஞ்சாரு, வயல் கிடைக்கிற ஃபர்டிலைசர் செஞ்சாருன்னா அவருக்கு என்ன உண்டு, அதைத்தானையா செய்ய முடியும் அவரு. பெரியாருடைய பணி தமிழ் தேசியம் பேசுவதோ தமிழ் மொழியை வளர்ப்பதோ அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் திராவிட தேசியம் பேசியவர். அதற்கான காரணங்கள் உண்டு, நம்ம வேற ஒரு விஷயத்துல பேசுவோம். அப்ப பெரியார் தமிழ் தேசியம் பேசல, தமிழை கேவலமா பேசினார்னா தமிழைக்கு அவர் பேச்சு எல்லாத்தையுமே நீங்க ஒரு பாயிண்ட கட் பண்ணி சொல்லுவாங்க, அது பின்னாலுக்குள்ள காரணம் சொல்லுவார். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். திருக்குறள் ஒரு இடத்துல சாடுறாரு, உண்மையை சாடுவார். என்ன சொல்லுவார், என்னையா பகுத்தறிவு இல்லாம பேசுறீங்க, அவர் எல்லாத்தையுமே சாடும் போது பகுத்தறிவுங்கிற ஒரு விஷயத்துல தான் சாடுவார். என்ன சாடுவார்னா தெய்வம் தொழால், அதாவது தெய்வத்தை தொழாம 3 வேளை புருஷனை தொல்ற ஒரு பெண்மணி இருந்தா, ஒரு பெண்மணி மனைவி இருந்தா தவறாத அந்த ஊர்ல மழை பெய்யும். என்னையா இது பெண்ணடிமைத்தனத்தை பேசி இது பெண்ணடிமைத்தனமா இல்லையா? இறைவனை தொல்றதே தப்புன்ற, இறைவனை தொல்ல புருஷனை 3 வேலைங்கிறது எப்படியா மழை பெய்யும்? இது முட்டாள்தனமா இல்லையா? இது உங்க அறிவுக்கு சரின்னு போடுறதுனால அவர் கேட்கிறார். அப்போ பெரியார் தமிழ் எங்கேயாச்சும் குறை சொல்லியிருந்தாருன்னா அவர் அதுக்குள்ள ரேஷனலோ அதுக்குள்ள காரணங்களோ இருக்கும். இன்னொரு இடங்கள் என்ன சொல்றாருன்னா, இப்படிதான் பேசுறீங்க, பேசிட்டு என்ன திருப்பி கடவுள் கடவுள் கடவுள்னு ஆரிய மதத்தையே நீங்க அதுக்குள்ள கொண்டு வந்து அந்த மாண்பையே நீங்க கெடுத்துடுறீங்கிற மாதிரி பெரியார் பேசுறாரு. இது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் தமிழும் குறை சொல்லியிருப்பாரு, அவர் எல்லாத்தையும் குறை சொல்லியிருப்பாரு. அப்ப அவரால் குறை சொல்லப்படுற எல்லா விஷயங்கள்ல தமிழும் ஒன்னா மாட்டுது. இவங்க அதை மட்டும் முடிச்சுட்டு அவர் தமிழுக்கு எதிரானவர்ன்றாங்க. சரி, நான் அவங்ககிட்ட கேட்கிறேன், பெரியார் தமிழர் இல்லை நீங்களும் சொல்றீங்க, அப்படி பார்த்தா கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தொடங்கின கார்ல் மார்க்ஸ் தமிழர் இல்லை. அப்ப நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கம் அதனாலே தமிழ் தக்குன்னு சொல்லிட முடியுமா? நீங்க இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், சில மனிதர்கள் அவர்களை தாண்டி இசம்னு மாறிடுவாங்க. அப்படிதான் பெரியாருங்கிறவர் இன்னைக்கு பெரியார் இசமா மாறிட்டார். அவர் கொள்கை இந்தியா முழுசும் இன்னைக்கு அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி ஃபெமினிசம், காஸ்டிசம், பெரியார பேசாத பெரியார் புறந்தள்ளிட்டு நீங்க போக முடியாது. அதே மாதிரி அம்பேத்கர் என்னைக்கும் அம்பேத்கர் இசமா மாறிட்டார். இவர் 2 பேரும் இசமா மாறினவங்க. அந்த கொள்கைகளை பத்தி தான் நீங்க பேசணும். தனிப்பட்ட முறையில் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு பேசணும். அவர் வாழ்க்கையை உங்க எல்லாத்தோடையும் ஒழுக்கமா தான் வாழ்ந்திருக்காரு. ஏன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல உங்க மேல என்ன வழக்கு இருக்கு, நீங்க எப்படி காலில் வந்து மன்னிப்பு கேட்டீங்க, நீங்க வரலாறு பார்த்துட்டு தான் இருக்கு. அதான் நீங்க அந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு தகுதியோ வாயோ உங்களுக்கும் உங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கும் கிடையாது. சரி, அப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல வர்றேன். இவர் எல்லாம் சொல்ல தமிழ் தேசியத்தை பெரியார் ஏத்து விட்டா தமிழை எதுக்குறாரா அப்படின்னு பேசுறீங்க. நீங்க பேசுறது தமிழ் தேசியம், அவர் பேசுறது திராவிட தேசியம். அதாவது தமிழ்நாட்டையும் உள்ளடக்கிய திராவிட நாடு வேணும்னு பேசினார் ஒரு காலத்துல பெரியார். ஓகேவா? நீங்க தமிழ்நாடு தமிழ் தேசியம்னு பேசுறீங்க. என் தாத்தா காமராஜர், ஐயா காமராஜர், என் தாத்தா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், என் தாத்தா ஐயா வ.உ. சிதம்பரனார் அப்படின்னு நீங்க நிறைய பேர் பேசுறீங்க. நீங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட போய் தமிழ் தேசியம் பேசியிருந்தீங்கன்னா
அங்கேயே உங்களை குட்டுன்னு குட்டிருப்பாரு. ஏன்னா அவர் தேசியவாதி. அப்போ நீங்க அவரெல்லாம் ஏன் சேர்த்துக்கிறீங்க? அவங்க செஞ்ச செயல்னால சேர்த்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் நீங்க உங்க தலைவர்னு ஏத்துக்கிறீங்க. அவங்க தமிழர் தான். ஐயா பெரியராஜ் தமிழர் கிடையாது. இவங்க தமிழராக இருந்தும் தேசியவாதியாக வாழ்ந்தவர்கள். காமராஜர் ஏட்ட போய் நீ இப்போ வெள்ளக்காரன், நீ இப்போ சாவுடா, அவனுக்கு இந்தியா சுதந்திரம் தானே செத்து போயிருப்பாரு. அந்த அளவுக்கு தேசியவாதி. அப்போ நீ காமராஜர் குறை சொல்வியா? உன்னை விட பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி மடங்கள் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர். ஆனா அவன் கொள்கையில இருந்து மாறுபட்டார். அப்ப நீ காமராஜர் குறை சொல்லணும்னா அவர் கொள்கையில என்ன இருந்து உனக்கு மாறுபட்டாருங்க தான் குறை சொல்லணும். அது உனக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்காதவன் சொல்லணும். அப்ப காமராஜர் ஐயா வந்து தமிழ் தேசியம் பேசல, நீ குறை சொல்வியா? அவர் தமிழரா இருந்தாலும் தமிழ் தேசியம் பேசல, அதனால காமராஜர் ஐயா அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியா? முட்டாள்தனமா இல்ல? அடுத்து தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள்னு சொன்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. நீங்க புரிஞ்சுக்கணும், தன்னுடைய வாழ்நாள் அவரும் தன்ன மாதிரி காங்கிரஸ்ல பயணம் தொடங்கின ஒரு பெருந்தலைவர் தான். தேவர் ஐயாக்கு வந்து அரசியல் பண்ண தெரியாது. மனசுல எது பட்டுதோ, தன் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ஏத்தாப்புல நிக்கிறவன் இதே வார்த்தை சொல்லுவாங்க, ஏத்தாப்புல நிக்கிற ஆண்டவனா இருந்தாலும் இது என் மனசாட்சி சரின்னு படல, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற தைரியமும் வீரமும் கொண்ட ஒரு மாவீரன் நம்ம. அப்போ ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்கிட்ட போய் நின்று நான் தமிழ் தேசியம் வேற வந்து ஒரு தாத்தான்னு சொல்றேன் சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் கொள்கையில் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர். அவர் வாழ்க்கையில நீ வரல நீட்டி குறை சொல்ல, உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்த மனிதர். தன் சமுதாயத்துக்காகவும் தன் சமுதாயத்துக்காக, ஜாதின்னு நான் சொல்ல மாட்டேன், ஜாதி பேர் ஒட்டினதுனால இன்னைக்கு அவர் சுருக்கிக்கிட்டோம். தன் சமுதாய மக்களுக்காக, தன் சுத்தி வாழ்ந்த சமுதாய மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன் வாழ்நாளையே இறந்து, அதுதான் சின்ன வயசுலயே அந்த பாரங்களை சுமந்து மிக சின்ன வயசுலயே அவர் இறந்து போறாரு. இதான் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்கள் வர்றாரு. அவரும் தேசியவாதி. நீ காமராஜ் ஐயாட்டியாச்சும் போய் நீ வந்து நான் தமிழ் தேசியம் பேசுறோம் குட்டி அனுப்புவாரு. தேவரையாட்ட போய் நீ வந்து நான் தமிழ் தேசியம் பேசுறோம் அடிச்சு துரத்தி அனுப்பியிருப்பாரு. அவரும் அதே மாதிரிதான். இந்தியா ஒன்னு செத்து போன இந்தியா சுதந்திரம் ஒரு கணம் யோசிக்காமல் தன்னுடைய உயிரை தேசத்துக்கு, இந்திய தேசத்திற்காக இழக்க கூடித்தார். ஐயா வ.உ.ப. சிதம்பரனார் திலகர் பின்னால போனவர். எல்லாரும் கோகுல பின்னால போய் திலகர் பின்னால போனவர். அது நல்லா படிச்சு போட்டு அவர்கிட்ட போய் தமிழ் தேசியம் பேசுவியா? அப்ப நீ தமிழ்நாட்டுல பிறந்த இந்திய தேசத்திற்காக வாழ்ந்த மகான்கள் இவர்கள், இதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீ வந்து ஐயா தாத்தா பெருமாட்டான்னு சொல்லி அவங்களை அவமதிக்கிற. ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். அவர் கொள்கை உனக்கு நேர் எதிர்கொள்கை. பெரியாராச்சு திராவிடனான்னு தமிழ்நாட்டை சேர்த்து சொன்னாரு. இவங்கெல்லாம் இந்தியாங்கிற கான்செப்ட் மட்டும்தான் அவங்க கிட்ட. எந்த அளவுக்கு அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மியா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியலையோ, சுபாஷ் சந்திர போஸ் வெளியில போனதுக்கு அப்புறம் அதை கிட்டத்தட்ட முதுகுல தூக்கி நடத்தினது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். அந்த அளவுக்கு தேசியவாதிகளா தான் இந்தியன் ஆர்மி எல்லாத்துக்கும் தேசியவாதி எல்லாரும் இருக்கு. ஐயா காமராஜர் அதே மாதிரிதான். அவருக்கு என்னைக்குமே இந்தியா தான் பெருசுங்க. தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடா இந்தியா தான் பெருசும்பா. தேச நலன் அப்படிங்கிறது மட்டும் தான் இவங்க நீங்க சொல்றது தலைவர்களா இருந்திருக்கு. அவங்க எல்லாம் அவங்க தலைவரை ஏத்துக்கிறீங்க. அவர்கள்லாம் தமிழர்களாக பிறந்தவர்கள், தமிழாக வாழ்ந்தவர்கள், உங்களோட நல்ல பல கோடி மடங்கு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். பெரியார் தமிழரா பிறக்கல, தான் கன்னடர்னு சொல்லித்தான் சொல்றாரு. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் உலக இந்தியா முழுசுக்கும் இந்த சாதியம் தான் பிரச்சனைன்னு தன்னுடைய களமா தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் அவர் மக்கள் அந்த காலத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்தது இங்கேதான். அப்போ நீங்க சொல்றது உங்களுக்கே முரணா இருக்கு. தேசியம் பேசிய தலைவர்கள், உத்தமமான தலைவர்கள் எல்லாம் நீங்க தலைவர்னு ஏத்துக்கிறீங்க. தேசியமே பேசாத பெரியார நீங்க தமிழ் தேசியம் பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் தவறா உங்களுக்கு தெரியலையா? அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பெரியாரோட நீங்க போட்டி போடுறது, குறை சொல்றதை என்றைக்குமே பெரியாரே வரவேற்றிருப்பார், நாங்களும் வரவேற்றிருப்போம். அப்ப என்ன கொள்கைகள்ல நீங்க வித்தியாசப்படுறீங்க? பெரியாரோட பெண் அடிமைத்தனம் சரின்றீங்களா? பிராமணியம் சரின்றீங்களா? அப்ப நீங்க இப்ப சரின்னு சொல்லலாம். சரியாப்பா, எல்லாத்தையும் சரியா பார்ப்பான், அதனாலதான் அவனை பார்ப்பான்னு நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு எங்க இருந்து கயிறு வருதுங்கிறது எல்லாருமே பேசுறாங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்றைக்கும் அந்த சமூகத்து மக்கள் வந்து தங்களோட உங்களை இணைச்சுதான் பாக்குறாங்க. அப்போ தொழிலாளர் நலன் தவறுன்றீங்களா? மூட நம்பிக்கை சரின்றீங்களா? இப்படி எல்லாத்தையும் நீங்க பெரியாரோட கொள்கைகள் ஒன்னொன்னா எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்னா எடுத்து சொல்லுங்க. எது எது தவறுன்னு சொல்லுங்க. அதுல நான் நானே சொல்றேன், நானே நிறைய விஷயங்கள் பெரியாரோட முரண்படுவேன். ஆனா கொள்கைகளோட முரண்படுவேன். ஏன்னா அது சொல்லி பெரியார் சொல்றதுன்னா இது உனக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிரு. ஆனால் சாதி எதிர்ப்பு, அந்த சாதி கட்டமைக்கப்பட்டிருக்கிற இன்னார் மேலதான் சொல்றதுலாம் அவர் சொல்றது உண்மை. பெண் அடிமைத்தனம் தவறுன்னு அவர் சொல்றது உண்மை. அதற்காக அவர் காரணங்கள் சொல்றது உண்மை. அது நீக்கப்பட வேண்டும்ங்கிறது உண்மை. இப்படி சமூகத்தில் உள்ள பல ஈவல்கள் அவர் சொல்றாரு. தொழிலாளர்கள் நசுக்கப்படுறாங்க, உண்மை. அப்ப நீங்க பெரியார எந்த பக்கம் எதுக்குறீங்கிறத வச்சு நீங்க தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரியாருதுங்க. பெரியார் அப்படி, பெரியார் இப்படி, அவர் தெலுங்க தமிழை சொல்லிட்டாருன்னா நீங்க தமிழர்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா?
ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வந்து சத்தியமூர்த்தி ஐயர் வந்து அவர் வளர்த்து விடுறார். கட்சியில ஆசான், அரசியல் ஆசான், தன்னோட தலைவர் அரசியல் ஆசான் அவருக்கு சத்தியமூர்த்தி ஐயர். 2 பேர் தான் தலைவரை ஏற்றுக்கிட்டாரு. ஒன்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு, தன்னோட சுதந்திர போராட்டத்தை போராடும் போது இருந்த ஒரு தலைவர்ன்றது. 2வது தந்தை பெரியார் தான். உங்களுக்கு தெரியும், ஐயா காமராஜர் 5 பைசா தன் கரத்தால் வாங்காத ஒரு மனிதர், சுத்தமான கரங்களின் சொந்தக்காரர். அப்படிப்பட்ட காமராஜர் இன்னொருத்தர் சாதாரண தலைவரை ஏத்துக்குவாரா? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட காமராஜரை பச்சை தமிழனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதும் வேற யாரும் சொல்லல, அவர் கூட இருக்க நிறைய பச்சை தமிழர்களே சொல்லல, பெரியார் தான் சொன்னார். நமக்கு முதல் முறையா பச்சை தமிழ்னு ஒருத்தர் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காமராஜுக்கு ஓட்டு போடுங்க, காமராஜுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணது ஐயா பெரியார் தான். காமராஜரும், நீங்க இந்த படத்தை கூட வந்திருக்கு பாருங்க, காமராஜரும் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொல்றாரு, யார் யாரெல்லாம் என்ன மினிஸ்ட்ரிக்கெல்லாம் கொடுக்கணும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு பெரியார், ஐயா நீங்க ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க, மினிஸ்ட்ரிலாம் நீங்க யார் கொடுக்கணும் போடுங்க. அதான் பெருந்தன்மை. 2 பெரிய தலைவர்கள் எப்படி பேசிக்கிறாங்கிறது பாருங்க. அப்ப தனக்கு வந்து பவர் வேணும் அவர் கேட்கல, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க, எஜுகேஷன் செக்ரட்டரி போஸ்ட் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறார். என்னோட ஆளுக்கு ஒரு செக்ரட்டரி, கவர்மெண்ட் அரசியல் பதவி இல்லை, அந்த செக்ரட்டரியா அவர் சுந்தரலிங்கம் பேர் சொல்றாங்க, அவர் தான் அப்பாயின்ட் பண்ணி, அவர் மூலமா தான் காமராஜர் ஐயா வந்து எல்லா சீர்திருத்தங்களையும் செய்யறாருங்கிறது வரலாறு. அப்ப காமராஜர் ஐயா மிகப்பெரிய மேதை, அவர் செய்ய நினைத்ததையும் பெரியார் செய்ய நினைத்ததையும் இணைந்து செய்வதற்காக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாங்க. அதை சீர்திருத்தத்தில் காமராஜரை நம்ம பாராட்டுவோம், அதுல கண்டிப்பாக பெரியாருக்கும் பங்கு உண்டு. அப்ப நீங்க பெரியார் எங்க வேறுபடுறீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லி நீங்க எதிர்க்கலாம், தப்பு கிடையாது. பெரியாரே வரவேற்பார். அந்த மாதிரி இயக்கத்தில் உள்ளவங்க தான். நீங்க எந்த மேடையிலேயே பெரியார் கொள்கை எழுத்து பேசினா ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க, அப்படித்தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எல்லா விஷயத்திலும் பெரியார் சொல்றலாம் சரி, பெண் அடிமைத்தனம் தவறு, அவர் என்ன சொல்ற அவரையும் ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கிட்டு அந்த மனுஷன் அப்படின்னு அவரை குறை சொல்றீங்க. ஏன் குறை சொல்றீங்க? மூத்த பத்திரிகையாளரோட உங்களோட உறவு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் திஸ் சைட் ஆஃப் த ஃபென்ஸ். வேலுக்கு இந்த பக்கம் நிக்கிறீங்க, உங்க கூட நிறைய கட்சிகள் நிக்குது, அவங்க எல்லாரும் பெரியார் அணிவகுத்து நிக்கிறாங்க, நீங்களும் அங்கதான் நிக்கிறீங்க. உங்களோட கொள்கைகள் எல்லாமே அந்த கட்சிகள், அந்த பெரியார் சொன்ன கொள்கைகள் தான் உங்களுக்கும் கொள்கைகளா இருக்கு. ஆனா அவரை குறை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அங்க விலை போயிட்டீங்கன்னா, பிஜேபி ஆர்எஸ்ஓட விலை போயிட்டீங்கன்னா, கோ டு தட் சைட் ஆஃப் த ஃபென்ஸ். அங்க பிஜேபி ஆர்எஸ் மட்டும் தான் தனியார், அங்க போய் அங்க இருந்து நீ குறை சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்க பெரியாரோட கொள்கையில ஒத்துலாம், இந்த ஆளுக்கு அவர் கொள்கை வித்தியாசம், கம்ப்ளீட்டா எல்லா கொள்கை வித்தியாசம், இவர் எப்படி அவரோட பேசுவாரு, அது தவறுன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலாம். நீங்க பெரியாரோட கொள்கைகள்லாம் சரி சரி சரின்னு சொல்லிட்டு, நாங்க பாருங்க பாதிக்கு பாதி பெண்களுக்கு வந்து நாங்க சீட்டு தர்றோம், என் கட்சியில 234 117 சீட்ல பெண்கள் நிக்கிறாங்கன்னா, அவர் பெரியார் தவிர எதுவும் பொண்ணு கேட்டா என்ன, பெரியார் தவிர வேற யாரும் எதுவும் பேசுறதே கிடையாதா? அவர் பேசியிருக்க, எல்லாரும் பேசியிருக்காங்க, யாரும் மறுக்கல. வாழ்க்கையை அர்ப்பணித்து துறந்த ஒரு மனுஷன், 94 வயசு வரைக்கும் கடைசி சாகர நேரம் வரைக்கும் மீட்டிங் பேசின மனுஷன் ஒருத்தர் நீ காமிங்க சார். நான் உங்கள்கிட்ட அதான் நான் சொல்றேன், அப்படி ஒரு மனிதர் நீங்க காமிங்க. கிட்டத்தட்ட வாழ்நாள்ல 70 வருஷமா தெருவா அலைஞ்சு மீட்டிங்கா போட்டு தன்னுடைய கொள்கைகளுக்கு சாகர வரைக்கும் மீட்டிங் போட்ட ஒரு மனிதரை நீங்க காமிங்க. எந்த பதவி சுகமும் அனுபவிக்காமல், அது ஒரு கண்டிஷன். மக்களுக்கு அவர் சொல்ற கொள்கை எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆனா பேசுறது அவரை எங்க இருந்து பேசுறீங்க, பிஜேபி ஆர்எஸ்காரர் என்ன பேசுறோம் அவரையும் பேசுறீங்க. உங்களுக்கே முன்னு பின் முரணா தெரியலையா? உங்க கொள்கையில 100% தமிழ் தேசியம்ங்கிற அந்த கொள்கையை தவிர 195% கொள்கை பெரியாரோட ஒத்துதான் போகுது. நீங்க இல்ல, நீங்க மறுக்க, இல்ல நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன கொள்கைன்னு பார்த்தா உங்களுக்கு நீங்க தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் தவிர எல்லா விஷயத்திலையும் நீங்களும் பெரியாரோட ஒத்துதான் போகணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதுதான் எனக்கு உங்க மேல கோபம். குள்ள நெறித்தனமா நீங்க அங்க போய் அங்க பென்ஸுக்கு அந்த பக்கம் போய் இன்னும் பிஜேபி அரசோட சேர்ந்து நீங்க குறை சொன்னீங்கன்னா ஒத்துக்கு. நீங்க புள்ளரத்தனமா என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அசைன்மெண்டின் படி இங்க உட்கார்ந்துட்டு நீங்க பெரியார குறை சொல்றீங்க. அவர் சொல்ற என்னெல்லாம் கொள்கை இருக்கோ அவரது சரின்னு சொல்லிட்டு பெரியார குறை சொல்றீங்க. அதான் பெரிய ஜோக், உள்ளதுலேயே பெரிய ஜோக். இதெல்லாம் சரின்னு சொல்ற கட்சி அந்த பக்கம் இருக்கு, அவன்கிட்ட அசைன்மெண்ட் வாங்கிட்டு இங்க வந்து பெரியாரோட கூடாரத்துக்குள்ள வந்து நின்றுட்டு அவர் எல்லாம் சரின்னு சொல்ற ஒத்துக்கிற இடத்துல வந்து நின்றுக்கிட்டு அவரை குறை சொல்றீங்க. அவர் என்னைக்காச்சும் 3 கேள்வி தான், என்னைக்காச்சும் தமிழன் அவர் சொல்லியிருக்காரா? என்னைக்காச்சும் நான் தமிழ் தேசியத்துக்கு பாடுபட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரா? இல்ல என்னைக்காச்சும் தமிழ் மொழியை சீர்திருத்த போறேன்னு சொல்லியிருக்காரா? அவர் சொன்னதெல்லாம் நம் மக்களின் வாழ்க்கை உயர்வு அப்படின்னு சில கொள்கைகளை வைக்கிறார். அப்ப அந்த கொள்கைகளுக்கு அவர் காரணமும் சொல்றாரு. உங்களை மாதிரி அப்படிதான் நேற்று பேசினா அப்படிதான், இன்னைக்கு பேசினா அப்படிதான் கிடையாது, எதுக்கு என்னென்ன ரீசன் சொல்றாரு, புடிச்சு ஒரு மக்களை ஒட்ட போறாங்க. அப்போ அது பெரியாருங்க அந்த மிகப்பெரிய பிம்பத்தை உடைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் முடியலன்னு உங்களை ஒரு பகடக்காயா அவங்க பயன்படுத்துறாங்க, நீங்களும் பயன்படுறீங்க. அப்போ அதுல இருந்தே உங்களோட பேசிக் கேரக்டர் என்னங்கிற தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க.
இப்போ ராஜா பிஜேபி இருந்து பேசுற ஆரம்பத்துல இருந்து எதிர்க்கு அவர் எதிராளி. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பெரியார் ஒரு ராஜா தான் பயங்கரமா பேசுற, கொஞ்ச நாளா பாருங்க அவர் பேசுறதே கிடையாது. அந்த அசைன்மெண்ட் வந்து இவருக்கு கொடுக்க முடியும். ராஜா பேச நீங்க பேசத்தானே செய்வீங்க, உங்களே தானே பெரியார் போராட்டம் எல்லாரும் கேட்கறாங்க. அப்ப அவர் பேச்சுக்கெல்லாம் எடுபடவே இல்லை. அப்ப உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு பச்சோந்தியா நீங்க அங்க போய் சேர்ந்துடுறீங்க. சேர்ந்து அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் படி இங்க வந்து பெரியார குறை சொல்றீங்க. இதுதான் இன்னைக்குள்ள ஃபேக்டர். தமிழ் தேசியத்துக்கு அவர் செய்யாத ஒரு விஷயத்த எதுக்கு அவர் செய்யல நீங்க சொல்றீங்க? தமிழ் தேசியம் என்னைக்காச்சும் அவர் பேசியிருக்காரா? பேசுனதே கிடையாது. தமிழ் மொழி அவர் குறை சொன்னா இந்த ரீசன்னால நான் குறை சொல்றேன், இது பிற்போக்கான கருத்து, இந்த கருத்து சொல்லியிருக்கத எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு. இந்த காரணம் தவிர நீங்க வாதிடுங்க, தப்பே கிடையாது, நான் தப்புனே சொல்ல. அதுக்காக தமிழ் சமுதாயத்துக்கே வைத்த பேரிடி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வரலாறு சரியா படிக்கலன்னு அர்த்தம். தமிழ் சமுதாயத்துக்கு அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு, தமிழக மக்களுக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தமிழக மக்களுக்கு தெரியும். அதை சரியா தவறாங்கிறத அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட் படி நீங்க இந்த சைட்ல பெரியாருக்கு இந்த சைடு ஆஃப் ஃபென்ஸ்ல இருந்து பெரியார் கூட இருக்கவங்களோட இருந்துட்டு அவரை ஃபயர் பண்றது தப்பு. உங்களுக்கு அப்படின்னா நீங்க ஒரு வீரமான ஆண் மகனாக இருந்தால் அந்த பக்கம் போங்க. நான் இப்படி தாயா, நான் RSS பிஜேபி கொள்கையை ஆதரிக்கிறவன் தான், இதுதான் பெண் அடிமைத்தனம் சரின்னு சொல்றவன் தான், சாதியம் சரின்னு சொல்றவன் தான், பார்ப்பனிய ஆதிக்கம் சரின்னு சொல்றவன் தான், தொழிலாளர் நலன் வேண்டான்னு சொல்றவன் தான்யா. எல்லாம் பெரியார் சொன்ன எல்லாம் தப்பு. அந்த பக்கம் போய் சொல்லுங்க, உங்களை நான் ஒத்துக்கிறேன். நீங்க பெரியார் கூடயே இருந்து நீங்க இப்படி பேசுறது என்ன தெரியுதுன்னா, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு மக்களுக்கே புரியுற மாதிரி இப்ப தெரியும். ஏன்னா நீங்க அரசியல்வாதி ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆதாயம் இருக்க வேண்டும். அப்போ அது என்ன ஆதாயம் அப்படிங்கிறது ஓட்டா. பெரியார் ஆன்டி ஓட்டெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நிச்சயம் உங்களுக்கு சேராது. ஆன்டி பெரியார் ஓட்டுன்னு இருக்கிற ஓட்டெல்லாம் பிஜேபி RSS காரங்களுக்கு தான் போகும், உங்களுக்கு போகவே போகாது எந்த காலத்துலையும் போகுது. அப்ப நீங்க என்ன காரணத்துக்காக பெரியாரை சொல்றீங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், பெரியார் என்ற ஒரு மனிதருக்கு தமிழகத்துல அவர் பெரியார் சிலையை உடைச்சிட்டான், அதை உடைச்சிட்டா யார் ஒன்றும் கேட்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பெரியார் சிலையை உடைச்சா வருத்தப்படக்கூடிய மக்கள் வந்து இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடி சண்டை போட்டு அடிக்கிற கூத்தடிக்கிற நிலைமையில இல்லை. அவ்வளவு பேரும் பெரிய பெரிய போஸ்டுக்கு போயிட்டான். இன்னைக்கு நம்மள மாதிரி மக்கள்லாம் சாதாரண நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட தாத்தாக்கள்லாம் சாதாரண நிலைமையில இருந்தாங்க. இன்னைக்கு அவ்வளவு பேர் படிச்சு IAS IPS எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனீங்க 90% பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த போஸ்ட்லன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் பெரிய அளவுக்கு. அதனால அவங்களாம் இறங்கி ரோட்ல சண்டை போட மாட்டாங்க. ஆனா அந்த மக்கள்லாம் நீங்க சொல்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க தமிழ் தேசியம் பேசுறது யாரும் தவறுன்னு சொல்ல, ஆனால் அதற்காக தேவையில்லாம தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் உலகத்துல உண்டுன்னா அது பிஜேபி தான். அந்த கட்சிகிட்ட நீங்க அசைன்மெண்ட் வாங்கிட்டு செய்யாதீங்க, அது மட்டும் தான் சொல்றோம். ஏன்னா அதை பேசுகின்ற நான் RSS காரன் என்று பச்சையாக சொல்லுகின்ற ஒரு பத்திரிகையாளரோட உறவு உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க சமூகத்துக்காரன் நினைச்சு அவர்களை உறவு வச்சுக்கிறீங்க, எல்லாம் பேசுறீங்க. அவர் கொடுத்து அவர் மூலமா நீங்க ஏவப்பட்டுதான் இதை பேசுறீங்கிறது நீ வெட்ட வெளிச்சமா தெரியுது. தயவு செய்து இதை செய்யாதீர்கள். இதுதான் என்னுடைய தெளிவான முடிவு. மீண்டும் தமிழக மக்களையும் தமிழக அரசியலையும் இந்திய மக்களையும் இந்திய அரசியலையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நாம் அலசி ஆராய்வோம். மீண்டும் சந்திப்போம்.